மசாலா எதுவும் வறுக்கவும் தேவையில்லை, அரைக்கவும் தேவையில்லைங்க. ரொம்ப சிம்பிளா பெப்பர் பவுடர் வச்சு பண்ண ஃப்ரைங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். சிம்பிள் ரெசிபி. நான் இன்னைக்கு 1 கிலோ மட்டன் நல்லா கழுவிட்டு குக்கர்ல சேர்த்துட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. மட்டன்லயும் நிறைய தண்ணி விடும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இல்லைன்னா மட்டன் மசாலா தூள் சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சு ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டுட்டு சிம்ல கரெக்டா 20 மினிட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா சூப்பரா மட்டன் ரெடி ஆயிரும். ஒரு அடி கனமான வானலி அல்லது ஒரு மண் சட்டியில 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. கிட்டத்தட்ட 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்க, 2 பச்சை மிளகாய், ரெண்டுமே நம்ம வெட்டி வச்சுக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாயும் உள்ள சேர்த்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்ப இது கூட நல்லா பெரிய பல் பூண்டுங்க, ஒரு 6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இது ரெண்டுமே வந்து நம்ம இடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு தக்காளி நிறைய சேர்க்கக்கூடாது. இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிருச்சு. ப்ரௌனா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளி கட் பண்ணதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தக்காளி நல்லா வந்து சாஃப்டா வதங்கணும். இப்ப இது கூட 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க. இப்ப மட்டன் பாத்தீங்கன்னா வேக வச்ச மட்டன் தனியாவும் தண்ணி தனியாவும் வச்சிருக்கேன். இப்ப இதுல கிட்டத்தட்ட 600 கிராம் அளவுக்கு நான் வந்து ஃப்ரைக்கு எடுத்துட்டேங்க மட்டன். மீதி 400 கிராம் நான் பிரியாணிக்கு சேர்த்துக்க போறேன். இப்போ இதுல மட்டன் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற தண்ணியில பாதி தண்ணி வந்து நான் இதோட சேர்த்திக்க போறேங்க. மீதி தண்ணி நான் பிரியாணிக்கு மட்டன் சேர்க்கும் போது அதுல சேர்த்துருவேன். நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வத்த விடுங்க தண்ணிய. பாருங்க தண்ணி 3/4 வாசி நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், உப்பு நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும் போது சேர்த்திருக்கோம், அதனால கடைசியில தேவைப்பட்டா சேர்த்துக்கலாங்க. இப்பவும் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு இந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் விடுங்க. அப்பப்ப கலந்து விட்டா போதும். தண்ணி நல்லா வத்தினதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா சிம் பண்ணிருங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தேங்க கடைசியில. இப்ப பாருங்க சிம்ல கொஞ்ச நேரம் இருந்ததுமே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த உள்ள இருக்கிற அந்த ஈரம் வந்து நல்லாவே வத்தி இருக்குங்க. கலந்து விட்டுக்கோங்களேன். சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க. நான் தாளிக்கும் போது கருவேப்பிலை சேர்க்கல. இப்ப கலந்து விட்டுட்டு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெஷ் கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாங்க. அப்படியே மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா சூப்பரா இந்த மண் சட்டியோட சூட்ல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ரெடி ஆயிருங்க சுக்கா. சாப்பிடும்போது அப்படியே ஓபன் பண்ணிட்டு நீங்க கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. குழம்புக்கும் நல்லா இருக்கும், ரச சாதம் தயிர் சாதத்துக்கும் சூப்பரா இருக்கும், பிரியாணிக்கும் சூப்பரா சைட் டிஷ்ஷா வச்சுக்கலாங்க. சர்வ் பண்ணும்போது ஓபன் பண்ணா முதல்ல அந்த கருவேப்பிலை மனம் தாங்க வருது, ஃப்ரெஷ் கருவேப்பிலை. நீங்களும் இந்த ஈஸியான பெப்பர் ஃப்ரை ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க.